வாங்க, எங்க பெருந்தலைவரே இருக்கிறாரு. டாக்டர் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? வணக்கம். என்ன அழகா வச்சிருக்கிறாரு ஐயா. நன்றி. வாங்க 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 வாங்க. செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். எந்திரிக்கும் போது கவனமா எந்திரிக்கணும். அவ்வளோதான் வந்துச்சு. போட்டுங்க போட்டுங்க நல்லா சட்டத்தோட சட்டத்திட்டம் பேர் போட்டு அதை வைக்கணும். எல்லாமே ஆர்டர் பிரகாரம் பக்காவா உங்க செக்லிஸ்ட் பிரகாரம் இதை நீட்டா வச்சுருக்காங்க. சார் அப்புறம் என்னங்க அவருக்கு கொடுங்க. பார்த்து பார்த்து போடுங்க. ஆரம்பிச்சது 2000 கிளப்புக்குன்னு அடுத்து உங்களுக்கு ஒன்றும் சார் நான் வர ஆல்ரெடி டெஸ்ட் ரெடி பண்ணேன். சிவாஜி சார் ஃபஸ்ட்டுன்றாரு, அதனால ரெடி பண்ணிட்டேன். அடுத்த வாரத்தில் ப்ரெசென்ட் பண்ணி அப்போ பிளான் வாங்கிட்டீங்களா? பிளான் வாங்கல சார். அந்த டெஸ்ட்டு சார் சார் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வேறு தம்பி. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் தனி. ஃபஸ்ட்டே இதையும் குழப்பாதீங்க. சங்கம் வேற ட்ரஸ்ட் வேற. சங்கத்துக்குள்ள ட்ரஸ்ட் இருக்கு. ஆனால் சங்கம் அதுக்குன்னு கிளப்புக்குன்னு என்ன சார் ஐடி நம்ம வச்சுக்கணும். நம்பர் மாதிரி இவரு பிஹெச்எம் ஆயிருக்காரு. இவர் பேர்ல இங்க இல்ல. அவர் பேர்ல கணக்குல இல்ல. ஆனா அது தலைவர் செயலாளர் போடுறாங்க. நீங்க கடை ஸ்டாலின் சொல்லி ஒரு பையன் இல்லை வந்து 15 பேர் 15 எல்லாம் ஒரு 100 பேருக்கு மேல சேர்த்தாங்க. இல்ல மில்லட்ஸ் அவருக்கு ஒரு வேலையை பார்க்கணும் சார். 2 வருஷத்துக்கு
ஒழுங்கா வந்தீங்க. நாங்க இன்னைக்கு குளம் தூர்வாரத்துக்காக திருச்சி மாவட்ட கரூர் மாவட்ட அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களும் தொண்டு உணர்வு மற்றும் உண்மை வழியில் நேர்மையான சமுதாய சேவை செய்வோம் என்பதை உறுதி கூறுகிறோம். 4 வழி சோதனை. ஒரு செயலை நினைப்பதற்கு, சொல்லுவதற்கு, செய்வதற்கு முன்பு நாம் செய்து கொள்ள வேண்டிய 4 வழி சோதனை. இது உண்மைதானா? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமாக இருக்குமா? இது நல்ல எண்ணத்தையும் மேம்பட்ட நட்புணர்வையும் உருவாக்குமா? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா? ஒருங்கிணைந்து பணியாற்றி இருக்கும் செயலாளர், பொருளாளர் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காரைக்குடியில் நாமற்ற நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையும் போர்ட் ரோட்டரி சங்கம் பயணித்து சிறப்பான வேலைகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதற்கு உறுதுணையாக செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் தங்களது பங்களிப்பை கொடுத்துள்ளார்கள். எங்களால் முடிந்த அளவு அனைத்து ப்ராஜெக்டும் செயல்பட இருக்கின்றது. அதுவும் ஜூன் மாதத்திற்குள்ளாக நாம் அந்த ப்ராஜெக்டுகளையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். மொத்தம் கவர்னரின் அனைத்து ப்ராஜெக்டுகளையும் செய்து முடித்த சங்கமாக நமது சங்கம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். தற்போது புதிய சங்கத்தில் நமது சங்கம் முதலிடத்தில் உள்ளது. அதையும் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இனியும் தொடர்ந்து இருக்கும் என்பதை தொடர்ந்து அன்புமணி அவர்கள் தலைவராக செயல்படுவார்கள். அவருடைய முழு பங்களிப்பை செயலாளர் மாதிரி இல்லாமல் தலைவருக்குரிய பொறுப்போடு முழு பங்களிப்பை கொடுப்பார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். அதை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பொருளாதாரம் அதை செக்ரட்டரி பாலராஜ் அவர்களும் ராசு அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் அதாவது மிக திறமை வாய்ந்தவர். அவரை பயன்படுத்தி மேலும் சங்கத்தை வலு சேர்க்க வேண்டும். கண்டிப்பாக என்னுடைய உதவி சங்கம் முன்னாடி போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறு நான் செயல்படுறது. அது என்னுடைய இயல்பு. ஆண்டவன் கிருபையால இதே மாதிரி நம்ம தொடர்ந்து செயல்பட்டு திருமையை போர்ட் ரோட்டரி சங்கம் திருமையத்துக்கு மட்டும் பெருமை சேர்க்காம உலக அளவியாக நம்ம போர்ட் ரோட்டரி சங்கம் வந்து ஒரு நல்ல பேரும் பெருமையோட நம்ம இருக்கணும். தொடர்ந்து என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு சிறுவனி சார் அவர்கள் உரையாற்றுவார். ஆளுநரின் அதிகாரப்பூர்வ வருகைக்கு வருவதுள்ள மாவட்டத்தின் மாவட்டத்தினுடைய ஆளுநர் ஐயா மாவட்ட செயலாளர் டிஓபி சனத்திட்டத்தையும் முழுமையாக செஞ்சிருக்காரு. இப்போ ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. லேட் ஆயிடுச்சு அந்த நீர்நிலையை தூர் வர்றதுக்கு. அதையும் சிறப்பாக 10 ஏக்கர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது கொஞ்சம் பர்மிஷன் வாங்க டிலே ஆனாங்க. இப்போ அதுவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. மிக சிறந்த சங்கமாக கிட்டத்தட்ட அவர் பட்டய தலைவராக இருந்ததுலேருந்து அந்த 6 மாதத்துலேருந்து இப்போ அரை ஆண்டு தொடர்ந்து இப்போ வாகையாண்டில் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. நம்பர் 1 இருக்குங்கிறாரு. வருஷம் அவங்க நிச்சயமாக அந்த அவங்க ஜோனில் நிச்சயமாக அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. எல்லா ப்ராஜெக்டையுமே எல்லா மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் கூட நான் நடத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரோடு வந்து இந்த ஃப்ளக்ஸு வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அந்த அன்றைக்கெல்லாம் ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுமாதிரி ஆசிரியர்களை பாராட்டி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தாங்க வாங்கி ஸ்கூலில். மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஆசிரியர் குடும்பங்கள் ரொம்ப சொன்னேன் சார் ரோட்டில் வந்து சார் வந்து பண்ணாங்க சார். திரும்பிய போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உடனே இப்போ புதுக்கோட்டையில் எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். அங்கேயே வந்துட்டாரு. ஆனால் புதுக்கோட்டை நீங்கள் அந்த டீம் வந்து திரும்பியத்துக்கு வராங்க, நீங்கள் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சொல்லுவாங்க. அவங்க முழு திருப்தியோடு அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி மிகுந்த சிறப்பு. அந்த விஷயம் மட்டும் இல்லை, பெட்ரோல் ஆளுநர் டீமில் இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது அதெல்லாமே அதையும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப நம்ம என்னுடைய கிளப்பில் முக்கியமான ஃபாலோ பண்ணுறோம். அசிஸ்டன்ட் கவர்னர்
ரொட்டேரியன் செல்வமணி அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் சிவாஜி அவர்களே, அந்த தர்மை ரொட்டேரியன் உறுப்பினர்களே, இந்த சங்கம் ஆரம்பிச்சு கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது. ஏன்னா 2023 25/9 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து 22ஆம் தேதி, கிட்டத்தட்ட கரெக்டாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷம் வந்து சென்ற அறமாண்டியில் ஆரம்பிக்கப்பட்ட 17 சங்கங்கள், இதுதான் நம்பர் 1. ஏன்னா இது வந்து சொல்றதுக்குன்னா நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 148 சங்கங்களுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ 80-85 சங்கத்தை முடிச்சிட்டோம். போய் சங்கங்கள் இருக்கு, அது மேற்கொண்டு இனிமே வளரலாம், அது வேற. ஆனா இப்போ நாங்க போறப்ப அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த அறமாண்டில் ஆரம்பிச்ச இந்த சங்கம் வந்து 40 உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரூரல்ல சின்ன ஊர்ல வந்து இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மதுரையிலே வந்து 40 மெம்பர்ஸ் இல்லாத இதுலாம் இருக்கு. ஏன்னா கொண்டு போக முடியல. ஆனாலும் நீங்க வந்து அவருக்கு வழிகாட்ட வேண்டும். முழு ஒத்துழைப்பு, அதான் முழு ஒத்துழைப்பு வந்து இந்த சங்கத்துக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இது வந்து அஃபிஷியலா வந்து கவர்னருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். வந்து மாவட்டமே பாராட்டலாம். அருமையான தலைவர். இந்த தலைவர் வந்து மேற்மேலும் இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கம் வந்து அது இன்னும் எல்லா வேலையும் செஞ்சு தந்தார் ராசு. சங்கத்தை முதல்ல துவக்கி பேர் கொடுத்த, ரோட்டரி அடையாளம் கொடுத்த, அதோடு சேர்ந்து இந்த சங்கத்துக்கு வந்த அந்த 4 பேர். ஒருத்தர் நீங்க, அவர் 2, கல்யாண சுந்தரம் 3 பேர், 4 இன்னும் ஒருத்தர் வரணும். 5 பேரும் வந்தாச்சுல்ல. அதாவது சங்க நிர்வாகம் என்ன, சங்க நிர்வாக கூட்டம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அதுக்கு மேல உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு அலுவலகம். 3வது பொதுச்சேவை. அதுதான் நீங்க ஊரெல்லாம் செய்யிருக்கிறீங்க. அப்புறம் அதை நிறைய சமூக வலைதளங்கள்ல போட்டு விடுறீங்க, இங்க பதாகை எல்லாம் கட்டி விடுறீங்க. அதனால எங்கேயும் தப்பிக்க முடியல. அதனால அதன் விளைவாக சமூக சேவையினால கிடைக்கிற மக்கள் நண்பர். இது மாதிரி இன்னும் ஒரு 100 கொடிகள் வந்துடும். அப்ப இந்த அமைப்புக்கு வந்தாங்கன்னா அதே வண்ணம் அப்படின்னு பார்க்கணும். இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணப்பொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படின மாதிரி. ஏற்கனவே 2 டெல்மார், இது வந்து இவரு இந்த வெளிநாட்டுக்காரங்க வந்தபோது கோட்டைக்கு கூட்டிட்டு போய் உச்சாணி கொம்பில் அவனை வச்சு கொடுத்ததில்ல, அந்த கலிபோர்னியா. இது ஒரு கலிபோர்னியா, இது ஒரு கலிபோர்னியா. வாழ்த்து எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க. சங்கத்துக்கு அலுவலகம் பேர் என்ன? நாகராஜ். வணக்கம். எந்த எல்லாம் தேர்வு இருக்கு. காலண்டர் வைக்கணுங்க சார். இங்கே பாருங்க சார். அதோட இதெல்லாம் சிறப்பாக பணியாற்றிருக்கிறாங்க 2 பேருமே. அதனால நான் ஒரு காட்டு சட்ட துணி வச்சுக்கிட்டு நல்ல விலையுறந்த துணி. இதெல்லாம் பல நிலைகளில் யோசிக்கிற போது நிலைகளில் நமக்கு நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் இளைஞர்களை ஆற்றுப்படுத்துகிற வச்சு, ஏப்ரலில் சுற்றுச்சூழலில் ஏதாவது ஒரு வளாகத்தை நாம் தூய்மைப்படுத்தி பார்க்க மாட்டான், சொன்னாலும் செய்ய மாட்டான். ஆனால் தாய்லாந்து மாதிரி ஒரு ஊரில் நான் தங்கியிருந்த போது இந்திரா மார்க்கெட்டில் சனி ஞாயிறில் காலையில் அந்த ஸ்டால் போடுவாங்க, வீதியவே அடைச்சிடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி ராத்திரி 12 மணி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பேர் மூட்டை அந்த அவ்வளோ குப்பை போனதை எடுத்துட்டு அந்த வீதி திங்கக்குள்ள அது வணிக பொறுப்பு. ஊரில் வடை கடை போடுவோம், அந்த கடை போடுவோம், இந்த கடை போடுவோம். ஆனால் எல்லா குப்பையும் எங்கே போடுவாங்க?
ரோட்டில் கொண்டு அது மட்டும் இல்லை, நல்ல சூடான வாழை அந்த டீ கடைக்காரரு பகல் வேலையிலேருந்து கொண்டுவார், ரோட்டில் கொண்டுவார், அப்படியே தார அரிச்சிடும். கொஞ்சமாக இப்படி நல்ல வேலை நிறைய டீ கடை இல்லை. உலகத்தில் இவ்வளோ மாநாடு கொண்டு பேசுகிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், இடத்தை வச்சுக்கணும், இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். மாவட்ட செயலாளர்களுக்கும் அப்புறம் சிஎஸ்எம் சிவாஜி சார் ஏஜி திரு சிவம் சார் மற்றும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள், ஆயங்களுக்கு தலைவர் மற்றும் அனைவருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக இந்த விஷயத்தை காத்து கொண்டு இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டு வேண்டி நன்றி கூறி இருக்கும். இப்போ இந்த விழா நடக்கையில் வந்து நம்ம கட்டடத்தை வாடகைக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமைனா எங்களுக்கு ஆடிட்டோரி இருக்குது, அந்த ஆடிட்டோரிக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வாடகைலாம் நீங்கள் கொடுக்க வேணாம். அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்து இப்போ அண்ணன் இருக்கையில் நம்ம நாங்களாம் ஐடியாவுக்கு வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு. எத்தனை வருஷமா இயங்குதுமா? அது 100 ஆண்டு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 87 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 5 வருஷம் அந்த ஒண்ணுல இருந்து 5 இது வந்துருச்சா? இப்போ மல்லையர் பள்ளி சேர்ந்துருக்கீங்களா? மல்லையர் இன்னும் வரல, கேட்டுக்கோங்க. அரசு தொடக்கத்தில் எங்க இருக்காது? இந்த பக்கத்தில் இதோட அடுத்த வீதியில் என்னுடைய தாதா ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திட்டு ஒரு தடவை கூடனா ஒரு 1000 ரூபாய் கணக்கு வச்சுட்டு 12 வருஷத்துக்கு 12,000 ரூபாய் செய்யலாம். கொஞ்சம் உதவியை கண்டிப்பாக செய்யலாம். சார் இங்கே பாரு சார் எப்பவுமே அப்படிதான். இன்னைக்கு நீங்க வீட்டுல இதை மாட்டினா எவ்வளவு